ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு கீரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கீரையை வந்து ரக்கிரியும்பாங்க, காட்டுக்கீரையும்பாங்க, அப்புறம் குமிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்குங்க. ஆனால் இது சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. மழை பெஞ்சா நம்மளுக்கு தோட்டத்தில் காட்டுலையெல்லாம் பார்த்தா அதுவே இயற்கையாக முளைக்குங்க. அம்மா ஊருக்கு போயிருந்தேங்களா, அவங்க வந்து மருந்தே அடிக்காமல் கீரையை பொறிச்சு வச்சுருந்தாங்க. அந்த கீரையை வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து கீரையை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கு மண்ணெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சட்டியில் வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. அதை 4 பச்சை மிளகா போட்டு நல்லா கொதித்து பச்சை மிளகா வாசம் வந்ததுக்கப்புறம் கீரையை போட்டு ஒரே கொதிங்க. இல்லைன்னா இந்த கீரை ஏமாற்றி விட்டுருங்க நம்மளைய. ஒரு கொதிச்சோனையுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. அப்படியே வந்து க்ரீனாகவே இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி என்னை ஏமாற்றிடுச்சு பாருங்கள், கரும்பச்சை கலர் மாறிடுங்க. அது என்ன பண்ணும், மிக்சியில் இல்லைன்னா பருப்பாங்குட்டு வச்சு கடைக்கணுங்க. எனக்கு கடையே தெரியாதுங்க. அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க என் தம்பிகிட்ட, உங்கள் அக்காவுக்கு பருப்பே கிடையாமல் நான் கடை கூட தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்களே இந்த மாதிரி மிக்சியில் அரைப்பீங்களா இல்லை பருப்பாங்குட்டில் கடைவீங்களான்னு சொல்லுங்கள்.